ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நாம் ஒரு திருமண உறவில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ திருமண உறவில் 5 காம்போனண்ட் முக்கியம் அப்படின்னு சொன்னோம். பாராட்டு, மரியாதை, கம்பேஷன், அவங்களுடைய துயரத்தை அவங்க நிலையிலேருந்து விஷயங்களை பார்க்கறது, கம்பேனியன்ஷிப், ஒரு தோழமையோடு வளர்கிறது, நம்பிக்கை, ட்ரஸ்ட். இந்த 5 காம்போனண்ட் இருக்கணும். அதே மாதிரி தவறான 5 ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெகுலர் ரொட்டீன் கம்யூனிகேஷன், டெய்லி தொடர்புகளில் எப்படி ஒரு அந்யோன்யமான விஷயங்களை ரெகுலராக நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு 5 விஷயங்களை பார்த்தோம். திருமண உறவில் ஒரு 5 ஜோன் பிரிவுகளாக பிரிக்கிறோம். முதல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு ஈஃபோரிக் கம்பார்ட்மெண்ட். ரொம்ப எலேட்டட் மூடில் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். காதலிக்கும்போது இருக்கிற ஒரு மூடை சொல்கிறோம். ரொம்ப ஈஃபோரிக்காக இருக்கும். எல்லாமே உலகமே நல்லா இருக்கிற மாதிரி, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், மை நேம் குமார் சார், திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்கள் குமார். சார், உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லா இருக்குங்க சார். நிறைய நீங்கள் சொல்கிறத பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். நன்றி குமார், சொல்லுங்கள் சார். வெரி தேங்க்யூ சார். சார், இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சார், எனக்கு மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆகுதுங்க சார். ஓகே சார், மை ஒய்ஃப் வந்து 5 மந்தாக ஃப்ரெண்டாக இருக்காங்க சார். வெரி குட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சார், நம்ம அந்த நஞ்சு பையங்கிறாங்களா சார், நம்ம குழந்தையோட நஞ்சு பையங்க சார். அதாவது அந்த நஞ்சு பையன் வந்து கீழே இறங்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து நஞ்சு பை அடி வயிற்றுலேருந்து வளரும், அது 4 நாள் படம் வந்து மேலே ஏறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இருந்தாலும் இது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். இதனால என்ன விளைவுகள் வரும், இது எப்படிங்க சார் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம்? எனக்கு கொஞ்சம் விவரம் தேவை சார். அதாவதுங்க, கர்ப்பப்பை வாய்க்கு பக்கத்தில் நஞ்சு பை இருக்கலாம், நஞ்சு கொடி அதில் நஞ்சு இருக்கலாம், அல்லது கர்ப்பப்பை வாயை மூடிக்கிட்டு நஞ்சு இருக்கலாம். இதில் ஒன்று வந்து சில நேரங்களில் கர்ப்பப்பை வாயை மூடிக்கிட்டு நஞ்சு இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் அப்பப்போ வரலாம். கர்ப்ப காலத்தில் ப்ளீடிங் வரலாம். அது ஒன்று. இரண்டாவதாக, டெலிவரிக்கு முன்னால், அதாவது குழந்தை பிறப்புக்கு முன்னால் அடிவயிறு பகுதி தான் முதல்ல விரிவடையும். அந்த கர்ப்பப்பை வாய் பகுதி தான் பெருசாக விரிவடைந்து குழந்தை அது வழியாக தான் வெளியே வரணும். அதனால் அது ஊதி பெருசாகும். நஞ்சு பை அப்போ வந்து தனியாக பிரிஞ்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடியில் இருந்தால். இப்போது கர்ப்பப்பை வாயை மூடிக்கிட்டு நஞ்சு பை அடியில் இருந்ததுன்னா குழந்தைய வந்து சிசேரியனில் தான் எடுக்க முடியும். ஏன்னா குழந்தை வெளியே வந்த பிறகு தான் நஞ்சு பிரியணும். அப்போ தான் ரத்த ஓட்டம் குழந்தைக்கு நல்லாயிருக்கும். குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது, நஞ்சு பிரிஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆச்சுன்னா குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து, தாய்க்கும் ப்ளீடிங் நிறைய போய் பிரச்சனை வரலாம். அதனால் சில நேரங்களில் இது சிசேரியனில் முடியலாம். கர்ப்பப்பையனுடைய வாய்ப்பகுதியை மூடிக்கிட்டு நஞ்சு இருந்தால் கண்டிப்பாக சிசேரியன் பண்ணிவிடுவாங்க. அடியில் இருந்ததுன்னா இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. சில நேரம் இந்த பிளாசண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நார்மல் டெலிவரி வரலாம். அப்படி கீழ்ப்பகுதியில் இருக்குது அப்படின்னா டெலிவரிக்கு முன்னால் சிசேரியன் பண்ணி குழந்தைய டெலிவரி பண்ணுவாங்க. அதான் ரொம்ப சேஃப். அதனால் டாக்டர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சரியான விஷயங்களை செய்வாங்க. சரி, இப்போது என்னென்ன திருமணத்தில் என்னென்ன ஜோன் இருக்குது? ஒன்று வந்து திருமணமான காதலிக்கும் போது ஒரு ஈஃபோரிக் ஜோனில் இருக்கும். ரொம்ப த்ரில்லிங், வாழ்க்கையே ஒரு அற்புதமான விஷயம், வாழ்க்கையில் இவ்வளவு இன்பங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கை. இரண்டாவது ஜோன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோன், எலேட்டட் மூடில் இருப்பாங்க. முன்ன இருந்த அளவுக்கு ஒரு ட்ரீம் லேண்டில், கனவுலகில் இல்லாட்டியும் கூட ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல மனநிலையில் இருப்பாங்க. இது ஒரு ஐடியலான சூழ்நிலை, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமான சூழ்நிலை. இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிந்த பிறகு, இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்லாம் முடிந்த பிறகு ஒரு ஐடியல் ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஒரு குழந்தையெல்லாம் பிறக்கும்போது பார்ட்னருக்கும் நிறை குறைகள்லாம் இருக்குது, தவறுகள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டில் ஆகிடுவாங்க. இது ஐடியல் ஜோன்னு சொல்கிறோம்.
ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார், அசோக். அசோக், சொல்லுங்கள். மேரேஜ் ஆகி ஒய்ஃபு கன்சீவ் ஆகும் சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். ஆமாம் சார், அவங்க கூட இப்போ ஒன்று சேரலாமா சார்? செக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு தவறும் இல்லை. ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கு நல்லது, மனைவிக்கு நல்லது. அப்படிங்களா சார்? ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை அதிகமாக வருது அப்படின்றாங்க சார். கர்ப்பிணி பெண்களுக்கும் லேசாக வெள்ளப்படுறது இயல்பு தான். கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது, வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே ரெகுலராக பார்த்துட்டு இருப்பாங்க. டாக்டர்களை ஒரு பீரியாடிக்காக விசிட் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் மருந்துகள் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரீட்மெண்ட் அவங்ககிட்ட எடுத்துக்கலாம். செக்ஸ் ரெகுலராக பண்ணுறது நல்லது. அதுவும் பல்வேறு ஆய்வுகள் லேட்டஸ்ட்டாக வந்ததில் 23 வாரங்கள்லேருந்து 28 வாரங்கள் வரைக்கும் செக்ஸ் ரெகுலராக பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்னு சில ஆய்வுகளில் வந்திருக்கு. அதை தவிர செக்ஸ் வயிறு பெருசாக நீங்கள் மேலேருந்து செக்ஸ் பண்ண வேண்டாம், பின்பக்கமாக இருந்து வேறு முறைகளில் வயிற்று அழுத்தாமல் செக்ஸ் பண்ணலாம். அதில் டாக்டர்கள் வேண்டாம், நீங்கள் செக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கைகளில் தூண்டலாம், உங்கள் மனைவி வாய் வழியாக தூண்டலாம். பல முறைகளில் நீங்கள் 2 பேரும் தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். பெனிட்ரேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்கள உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டலாம், அவங்க உங்களை உச்சகட்டம் வர வரைக்கும், விந்து வர வரைக்கும் தூண்டலாம். செக்ஸ் பெனிட்ரேஷன் பண்ணாமலே பண்ண முடியும். அதனால் உறவை நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து யார் பேசுகிறீங்க சார்? சார், சேலம் ராமசாமி சார். ராமசாமி, சொல்லுங்கள் சார். அதாவது திருமண வயதுங்க சார். ஒரு ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக இருந்தால் என்ன ப்ராப்ளம், அல்லது ஈக்குவல் ஏஜில் திருமணம் செஞ்சால் என்ன ப்ராப்ளம், இல்லை அப்படி வித்தியாசம் இருக்கணும்னா எவ்வளோ வயது வித்தியாசத்தில் பண்ணணும்? அதாவதுங்க, அது பல விஷயங்களை பொறுத்து தாங்க. நீங்கள் ஒரு வயதில் கூடின ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறதுனால எந்த கெடுதலும் வந்துடாது. சரி, சரிங்க சார். அதே மாதிரி ஈக்குவல் வயது உள்ள பெண்களை செய்கிறதுனாலையும் எந்த தீமையும் இல்லை. பொதுவாக என்ன பிரச்சனைனா, இந்திய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் ஒரு மூத்தவனாகவும் ஆண் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண் நடக்கணுன்றது எழுதப்படாத விதியாக இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கல் இருக்குது. ஏன்னா நீங்கள் வழிநடத்துவராகவும் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணாகவும் பார்ப்பாங்க. அதனால தான் ஹைட்டு ஆணை விட பெண்ணு குறைவாக இருக்கணும், படிப்பு குறைவாக இருக்கணும், வருமானம் குறைவாக இருக்கணும். ஆனால் அழகாக வேணா இருக்கலாம், மற்ற எல்லா விஷயங்களையும் பெண் வயது குறைவாக இருக்கணும், எல்லாமே குறைவாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது பழைய காலத்து ஒரு கோட்பாடு. ஆனால் நீங்கள் ஒரு தோழமையோடு, இப்போ நம்ம பல விஷயங்களை சொல்கிறோம், ஒரு தோழமையோடு நீங்கள் வாழ போகிறீங்க, ஒரு ஃப்ரெண்டாக வாழ போகிறீங்க, 2 பேரும் ஒரு கம்பேனியனாக வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வயது ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. நீங்கள் ஈக்குவலான வயதிலே கல்யாணம் பண்ணிக்கலாம். 1-2 வயது உங்கள் மனைவிக்கு அதிகமாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. சில நேரங்களில் என்ன பிரச்சனை வரும்னா, 2 பார்ட்னரில் இப்போது கணவர் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கார் அப்படின்றது மனைவிக்கு பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்காது. ஆனால் மனைவி கொஞ்சம் உங்களோட வயது மூத்தவராக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அதிகம் படித்து நல்ல பதவியில் இருக்காங்க, நீங்கள் குறைவாக சம்பளம் வாங்குறீங்கன்னா அது ஆண்களுக்கு பல்வேறு மன உளைச்சலை உண்டு பண்ணிடும், பல குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். அதை பெரும்பாலான ஆண்களால் தாங்கிக்க முடியாது. நீ அதிகமாக சம்பாதிக்கிறதுனால திமிர் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் அதை கொண்டு வந்துடுவாங்க. இது அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். அதனால் இதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது தான் சரியானது. நீங்கள் இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லைன்னா நீங்கள் எல்லா வயதுலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்வீங்கன்னா, பெண்ணுக்கு ஒரு 30 வயது 35 வயதுன்னு வரும்போது சீக்கிரம் கருத்தரிச்சிடணும். 30-35 வயதில் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 5 வருடத்துக்கு நாங்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போடுறோன்னா பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுல சிக்கல்கள் வரலாம். அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது.
காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து முரளி பேசுகிறேன். முரளி சொல்லுங்கள். சார், அதாவது வந்துட்டு எனக்கு வந்துட்டு 26 இன்னும் ஸ்டார்ட் ஆகல சார். 2 மந்த்து பேக் 26 ஸ்டார்ட் ஆகுது சார். சரி சார், நான் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு கைப்பழக்கம் இருந்தது எனக்கு. சரி. அதாவது அதனால இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 1 இயர்ஸாக நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணுறதில்ல. அது தப்புன்னு உங்களுக்கு யார் சொன்னதுங்க? இல்லை சார், அது வந்து என்னுடைய ஆண்மை வந்துட்டு வளைஞ்சிட்டு இருக்கு. ஆ அது அப்புறம் வந்துட்டு நான் லேடி கிட்ட போகும்போது வந்துட்டு சீக்கிரமா விரைப்பாக மாட்டேங்குது சார். சரி. அது ஏதாவது அதனால ப்ராப்ளம் வருமா? இது எல்லாம் கைப்பழக்கத்தினால வந்ததுன்னு எதுவும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். அதாவது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இது கைப்பழக்கம் இருந்தால் தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. அதாவதுங்க, படத்தை பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் பெரியவர்களால் ஊட்டப்படும் போதோ இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதோ உங்களுக்கு பிரச்சனை வரும். ப்ரீடிஸ்போசிங் செக்ஸ் பிரச்சனை, ஆண்மை குறைவு ஏன் வருது அப்படின்னா, வளர்க்கும் போதே ரொம்ப ஒரு கட்டுப்பாடோட ரொம்ப கடினமான செக்ஸ் எண்ணங்களை பற்றி நெகட்டிவான எண்ணங்களை திணிச்சிருப்பாங்க. அதனால், அல்லது உங்களை சிறு வயதில் யாராவது செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, செக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நெகட்டிவான ஆளாக வளர்றது, செக்ஷுவல் இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி பதட்டம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்வில் செக்ஸ் பிரச்சனைகள் வரலாம். இதில் சிறு வயதிலேயே உங்களுக்கு நண்பர்களோ பெற்றோர்களோ செக்ஸை பற்றி மிக பெரிய அளவுக்கு உங்களை மிரட்டி தவறு, அது தவறு, இது தவறுன்னு சொல்லி வளர்க்கிறது செக்ஸில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்போது பெற்றோர்கள் கூட இப்போ இதை பற்றி பேசுகிறதில்ல. ஆனால் போலி மருத்துவர்கள் உங்களுக்கு சுயன்மம் பண்ணுறே, அவனுக்கு இது வந்துடும் அது வந்துடும் சொல்லி கருத்தேற்றம், இந்த எண்ணங்களால் நீங்கள் வளர்க்கப்படும் போது சுயன்மம் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. பொதுவாக உங்களுக்கு செக்ஸ் உறுப்புகளை பற்றியும், அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், பியூபர்ட்டி, சுய இன்பம், செமன் எப்படி ஃபார்ம் ஆகுது, தூக்கத்தில் விந்து வர்றது, இதை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவாக நம்ம இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது சுய இன்பம் பண்ணால் எனக்கு ஆண்மை குறைவுன்னு வரும்னா ஆண்மை குறைவு வரும். இந்த பயத்திலே உங்களுக்கு எல்லாம் வரும். அதே மாதிரி இப்போ கேட்குற பாதி கேள்விகள் வந்து ஆணுறுப்புடைய சைஸ் தான். ஆணுறுப்பு சைஸ் எனக்கு சின்னதாக இருக்குது. வேர்ல்டு ஆவரேஜே 7.4 தான். எனக்கு ஆணுறுப்பு 8 இன்ச்சு இருக்குது ஆனால் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமாக நம்ம கேட்போம். இது வந்து தவறான எண்ணங்கள், தவறான ஐடியா வச்சுருக்கிறதுனால வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். ஸோ அதனால் உங்களுக்கு சரியான சிந்தனையும் சரியான எண்ணங்களும் சரியான தகவல்களும் வேணும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். உங்கள் ஆண்மை குறைவு போயிடும். அப்படியே ஆண்மை குறைவு உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் ஒரு சரியான நல்ல செக்ஸாலஜிஸ்ட் பாருங்கள். முற்றிலுமாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது திருமணத்தில் வந்த 5 கட்டங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஒன்று வந்து ரொம்ப யூஃபோரிக்காக இருக்கிறது, காதலிக்கும் போது, கல்யாணம் ஆன புதுசில் எல்லாமே இன்பமயம் அப்படின்ற ஒரு யூஃபோரிக் ஸ்டேஜில் இருக்கிறது. 2வது வந்து அதை விட கொஞ்சம் இறங்கிடும், ஆனாலும் ஒரு பாசிட்டிவான, ஸோ எல்லாமே ஒரு இன்பமாக சந்தோஷமான ஒரு சூழலாக இருக்கும். 3வது கட்டம் ஐடியல் மேரேஜ். குழந்தைலாம் பிறந்துடும், கணவனுக்கும் கொஞ்சம் குறைகள் இருக்குது, மனைவிக்கும் குறைகள் நிறைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க. இதில் நான் அதை தான் இந்த நேரம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒரு பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. பாசிட்டிவான அப்ரிஷியேட் பண்ணுறது, பார்ட்னரை தேங்க்ஸ் சொல்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிங்க. பல நேரங்களில் இந்த மாதிரி ரொட்டீனாக நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் கைவிடும்போது நெகட்டிவான விஷயங்கள் அதிகரிக்கிறத பார்க்க முடியும். நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில், பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்லணுமா, கல்யாணம் பண்ணாலே தெரியாதா, என் வீட்டுக்காருக்கு தெரியாதா நான் அவரை பாராட்டுறேன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் எதையும் பாராட்டுறதில்ல.
சீப்பை கீழே போட்டார், டவலை கீழே போட்டார், பேஸ்ட்டை மூடலை, இப்படி குறைகளே இப்போ லேட்டாக வந்தோம், அது பண்ணலாம், இதை வாங்க தெரியல, அதை வாங்க நெகட்டிவாக நீங்கள் பேசி 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 ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சரியான ஆளை கல்யாணம் பண்ணிக்கல, வாழ்க்கையே ஒரு சரியில்லை, விரக்தியாக இருக்குது, எப்போயுமே உறவு சரியாக இல்லை, நெருக்கமாக இல்லை, நம்ம நினச்ச மாதிரி கல்யாணம் இல்லைன்ற ஒரு உணர்வு வந்துடும். இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ். நெகட்டிவ் மேரேஜில் 4வது ஸ்டேஜ் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ். இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி டிவி தொடர்கள், அதே மாதிரி சினிமா படங்கள்லாம் இதே தான் வரும். சினிமா படங்கள்லாம் ஒய்ஃபு வந்து நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமாக காட்டுவாங்க. இது எல்லாம் தவறான கம்யூனிகேஷன். அதை பார்த்துட்டு பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பெரிய பெரிய அறிஞர்களே சில நேரம் அப்படி தான் ஃபேஸ்புக்கில் எழுதும்போது இந்த சினிமா படங்களில் வரக்கூடிய நையாண்டிகளை அப்படி பயன்படுத்துகிறாங்க. அப்போ சாதாரண ரசிகர்கள், விசிலடிக்கிற ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த வார்த்தைகளை அவங்க குடும்பங்களில் யூஸ் பண்ணுவாங்க. சினிமா படங்களில் யூஸ் பண்ணக்கூடிய அதே வார்த்தைகளை பெரிய பெரிய அறிஞர்கள்னு கருதக்கூடியவர்கள் அதே யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். மிகப்பெரிய அறிஞர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இதை பயன்படுத்துவாங்க, இந்த வார்த்தைகளை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சாதாரண ஆட்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கும். இந்த வடிவேலு, இந்த வேக்கு, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை, நக்கல் அடிக்கிறத, மற்றவங்களை தாழ்த்தி கிண்டல் அடிக்கிறத சாதாரண நபர்கள் வீடுகளில் பயன்படுத்துவாங்க. மனைவியை கிண்டல் அடிக்கிறது இது புண்படுத்துமா இல்லையான்றதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ண அந்த அன்பும் மரியாதையும் எல்லாமே காலியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவில் இருந்து வெளியே போயிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். பத்மபிரியா என் பேர். பத்மபிரியா, சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் 5 months கன்சீவ் ஆகிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன், சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உடல் உறவு வச்சுக்கணும்னு கூப்பிடுறாரு. சரிங்க. அது அந்த மாதிரி வச்சா தப்பா சார்? வைத்துக்கொள்வது நல்லதுங்க. ரெகுலராக டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாம். வயிறு ஒன்றும் ஆகாதுங்க. குழந்தையெல்லாம் கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாம். ப்ராப்ளம் வருமானு கேட்குறேன். எந்த ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் வயிறு பெருசாக இருக்குன்னா அவர் மேலே படுத்து தான் செக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சைடில் இருந்து பண்ணலாம், பின்பக்கமாக இருந்து பண்ணலாம், பல்வேறு முறைகளில் பண்ணலாம். அது ஒன்று. உங்கள் டாக்டர்கள் சரி பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்பயாவது சொன்னாங்கன்னா வேறு முறைகளில் நீங்கள் அவரை தூண்டலாம். கைகளில் தூண்டலாம், வாய் வச்சு தூண்டலாம். அதே மாதிரி அவரும் பெனிட்ரேட் பண்ணி, பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பை வச்சு பெனிட்ரேட் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரும் உங்கள் கிளைட்டோர்ஸை தூண்டலாம், மார்பகங்களை தூண்டி உங்களுக்கு முழுமையான ஒரு இன்பத்தை கொடுக்க முடியும். நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஸ்ன்னு நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் செக்ஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பல்வேறு முறைகளில் செக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த செக்ஸ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை உருவாக்கும், உங்களுக்கும் குழந்தைக்கும் உங்கள் கணவருக்குமே. இந்த நல்ல ஹார்மோன்ஸை உடம்புல சுரக்க வைக்குது. அது உங்கள் குழந்தைக்கு நல்லது, உங்களுக்குமே நல்லது. பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கிறது உங்களுக்கும் அந்த பிரசவ காலம் வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான மனநிலையை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம திருமண உறவை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஒரு எலேட்டட் பாசிட்டிவ் ஜோன், ஐடியல் ஜோன், அப்புறம் நெகட்டிவ் ஜோன். அந்த நெகட்டிவ் ஜோனை நீங்கள் தொடர விட்டிங்கன்னா அடுத்த லெவல் போயிடும், டேஞ்சர் ஜோன். இவனோட வாழவே முடியாது, இந்த பெண்ணோட வாழவே முடியாது, டைவர்ஸ் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி விலகி போகிறது. சண்டை அது ஒரு மறுபடியும் மோசமான சூழ்நிலை, மன பதட்டம், மறுபடியும் ஒரு சண்டை, ஒரு விசச்சூழல் வந்துடும். எல்லா விஷயத்தையும் சண்டை போடுவாங்க, எதையுமே நம்பி பேச முடியாது. பேசுனா அடுத்து சண்டை வந்துடும், அது பிரச்சனையாகணும். பேசாமல் இருக்கிறது அது ஒரு சண்டையை கொண்டு வரும்.
இப்படி ஒரு விஷ சூழலை கொண்டு வந்துருச்சுன்னா ஆபத்தான ஒரு விஷயமாக அது முடிஞ்சிடும். டேஞ்சர் ஜோன். இது நீங்கள் வந்து இதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுதான் நம்ம சொல்கிறோம், எப்படி ஒரு டெய்லி கம்யூனிகேஷனை பாசிட்டிவான கம்யூனிகேஷனாக மாற்றுங்க, பாசிட்டிவான விவாதங்களை கொண்டு வாங்க, நெகட்டிவான டம்ப் ஆர்குமெண்ட் நம்ம சொன்னோம் முந்தைய நிகழ்ச்சிகளில், தவறான ஆர்குமெண்ட்ஸ், இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். எப்படி ஒரு திருமணத்தை அற்புதமான வாழ்க்கையாக மாற்றுவது, டே டு டேயில் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். இதுக்கு உங்கள் பார்ட்னர் வந்து ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பார்ட்னர் மாறினாலே இன்னொரு சூழ்நிலையை மாற்ற முடியும். ஒரு பார்ட்னர் கிரிமினலாக இருக்கார், மோசமாக இருக்கார், உங்களை அடித்து உதைக்கிறாரு, துன்புறுத்துறாருன்னா அவங்கள சரி பண்ண முடியாது. இது சாதாரணமாக இயல்பாக இருக்கிற தம்பதிகளை சரி பண்ண முடியும். ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? கவிதாங்க சார், தேனி. கவிதா, சொல்லுங்கள். சார் நீங்கள் சார் தானே பேசுகிறேன்? நான் தான் பேசுகிறேங்க, சொல்லுங்கள். சார் மேரேஜ் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க சார். சரிங்க. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இல்லையா, இப்போ தான் இல்லைங்களா? ஆரம்பத்துலேருந்து அப்படிதாங்க சார் இருக்குது. உங்களுக்கு தைராய்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு டாக்டர்கள் எதுவும் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே இல்லைங்க சார், நார்மலாக தான் இருக்குது. உங்கள் கணவர் உங்களுக்கு உச்சகட்டம் வர வரைக்கும் தூண்டணும்னு ஆர்வம் காட்டி தூண்டுவாரா? அந்த மாதிரி இல்லைங்க சார், லைட்டாக அவங்களுக்கு முடிஞ்சுன்னு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறது. அது அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் 90%, இன்னும் சொல்ல போனால் 99% பெண்கள் இந்த நிலையில் தான் இருக்காங்க. சரிங்க. கணவர் செக்ஸ் பண்ணுவார், உச்சகட்டம் அடைஞ்சு விந்து வெளியேற்றுவார், உங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும். அது வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம 7 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி செக்ஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரு நாள் அவர் ஒரு செஷன் வச்சுக்கணும். உங்களை உச்சகட்டம் கொண்டு வர்றது தான் அவருடைய நோக்கமே, செக்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ உங்களுக்கு எங்கே தூண்டுனா நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ABCDEFலாம் சொல்கிறோம். ஏ ஸ்பாட்டை எப்படி தூண்டணும், பி பிரஸ்ட்டை எப்படி தூண்டணும், கிளைட்டோரஸை எப்படி தூண்டணும். கிளைட்டோரஸை தூண்டியே உங்களை உச்சகட்டம் கொண்டு வரலாம். கிளைட்டோரஸ் எங்கே இருக்குது? கிளைட்டோரஸ்ன்னு பெண்ணுறுப்பில் இருக்குது. அதை தூண்டி அவர் விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். அவர் தூண்டினாலே உங்களுக்கு உச்சகட்டம் வரும். இதை அவர் தெரிந்து கொண்டு உங்களுக்கு தூண்டணும். அப்படி தூண்டும்போது உங்களுக்கு உச்சகட்டம் வரும். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சால் உங்களுக்கு சரியாயிடும், ஒரு பிரச்சனை வராது. டேஞ்சர் ஜோன் வந்தும்போது கூட நீங்கள் ரிவர்ட் பண்ணலாம் வாழ்க்கையை. ஸோ 5 ஜோன் சொல்கிறோம் திருமண வாழ்க்கையில். ஒன்று ஈஃபோரிக், எல்லாம் இன்பமயம் அப்படின்னு அப்படி பரவசமான ஒரு உலகில் இருப்பீங்க. அடுத்து வந்து எலேட்டட் ஜோன், பாசிட்டிவ் ஜோன், எல்லாம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஆனால் முன்ன விட அந்த கனவு உலகத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க. 2வது ஜோன். 3வது ஜோன் ஐடியல் ஜோன். கணவருக்கு அல்ல மனைவிக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதுன்னு உணர்ந்து போகிறது. 4வது ஜோன் வந்து ஒரு நெகட்டிவ் ஜோன். ஐயா கொஞ்சம் தவறுகள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காரே, அவரை திருத்த முடியலையே, திருத்த நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. சரியில்லாத ஆளை தேர்ந்தெடுத்துட்டோமோன்னு நினைப்பீங்க. இது வந்து ஒரு 4வது ஜோன். இதிலேருந்து நம்ம ரிவர்ட் பண்ணி மேலே போயிடலாம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. அதை தான் அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். 5வது ஜோன் டேஞ்சர் ஜோன். இந்த 5வது ஜோன் வந்து உங்களுக்கு ஏண்டா வாழ்கிறோம், ஏண்டா இந்த ஆள் கல்யாணம் பண்ண, இந்த இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு நீங்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறது தான் டேஞ்சர் ஜோன். ஸோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். எப்படி பல நேரம் நம்ம பிளண்ட்டாக நம்ம பார்ட்னரை தேங்க் பண்ணுறதில்ல, பல்வேறு பாசிட்டிவான விஷயங்களுக்கும் ஏன் நாம் நம்ம பார்ட்னருக்கு நன்றி சொல்கிறதில்ல வாழ்க்கையில் என்றைக்குமே, அது எப்படி நம்ம வாழ்க்கையை பாதிக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து. அதே போல் உங்களுடைய நெருக்கத்தை களவாடக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, பார்ட்னர் ஒருத்தர் ஏமாற்றிக்கொள்வது எப்படி, இதெல்லாம் பல்வேறு விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இதை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு பார்ட்னர் விரும்பினா கூட இதை மாற்ற முடியும். சொன்ன தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 730557788 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலம் அனுப்பலாம். அல்லது hi@talkatv.in
drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.